ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் சம் நம்பர் 13 பேஜ் நம்பர் 7.61ல 13 சம். ஸோ வெங்கடேஷ் பாபு லிமிடெட் எக்ஸ்பர்ட்ஸ் த ஃபாலோயிங் சேல்ஸ் பை த மந்த் இன் யூனிட்ஸ் ஃபார் தி ஃபஸ்ட்டு 6 months ஆஃப் நெக்ஸ்ட் இயர். ஸோ இதில் 6 monthக்கான அமௌண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஜான் 5,400, பிப்ரவரி 5,700, மார்ச் 7,500, ஏப்ரல் 5,700, மே 6,000, ஜூன் 4,500. The company has a policy of maintaining an inventory equal to budgeted sales for the following 2 months. The beginning inventory also reflects this policy. Each unit cost rupees 10. You are required to prepare purchase budget for as many months as you can in units and rupees. ஸோ இந்த கொஸ்டினில் 6 monthக்கான சேல்ஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பட்ஜெட்டுக்கு என்ன அவசியம் அப்படின்னும்போது, ஸோ ஃபார்மேட் படி பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸு ஆட் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இதுதான் பர்ச்சேஸ் பட்ஜெட்டோட ஃபார்மேட்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா சேல்ஸுக்கு 6 months கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ மந்த்துக்கு உங்களால் சேல்ஸை க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த மந்த்து க்ரியேட் பண்ண சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த கம்பெனி ஹாஸ் பாலிசி ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு பட்ஜெட்டட் சேல்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் 2 months. இப்போது ஜான்வரிக்கு இப்போ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இப்போது 5,400 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாப்பா, இந்த ஃபாலோயிங் 2 monthsன்னு சொல்லியிருக்காங்களே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிகினிங் ஆஃப் இன்வென்ட்ரி ரிஃப்ளெக்ஸ் இந்த பாலிசின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எந்த பேசிஸில் க்ளோசிங் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதே பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கையும் நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ கொஷினில் கொடுத்த மாதிரி ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இப்படின்னு சொல்லி எழுதிட்டு சேல்ஸுக்கு அந்தந்த மந்தில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாம் நம்ம இப்படியே எழுதியிருக்கோம். ஜானுக்கு 5,400, பிப்ரவரிக்கு 5,700, மார்ச்சுக்கு 7,500, ஏப்ரல் 5,700, மே 6,000, ஜூன் 4,500. இப்போ நம்ம அங்கே மேலே எழுதியிருக்கிறது எல்லாமே கொஷினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எப்படி க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது கேல்குலேஷன்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இங்கே ஜான்வரி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இங்கே 5,700 + 7,500. அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே, ஸோ கொஷினில் த கம்பெனி ஹாஸ் பாலிசி ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு பட்ஜெட்டட் சேல்ஸ் ஃபார் ஃபாலோயிங் 2 months. அப்போ ஜனவரியோட ஃபாலோயிங் 2 months என்ன அப்படின்னா பிப்ரவரி, மார்ச். ஸோ பிப்ரவரிக்கான அமௌண்ட் என்ன 5,700, மார்ச்சோட அமௌண்ட்டு 7,500. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு கிடைக்கும் ஜான்வரியோடது. ஸோ 13,200. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில், பிப்ரவரி இருக்கா. ஸோ பிப்ரவரியோட ஃபாலோயிங் மந்த் என்னதுன்னா மார்ச், ஏப்ரல். ஸோ மார்ச்சோட அமௌண்ட்டு 7,500, ஏப்ரலோட அமௌண்ட்டு 5,700. ஸோ நெக்ஸ்ட்டு ஏப்ரலோட ஃபாலோயிங் மந்த்து என்ன அப்படின்னாக்கா மே. ஸோ மேவோடது 6,000 அண்டு ஜூன் 4,500. ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா ஃபாலோயிங் மந்த்ஸு. ஸோ மேக்கு வந்து நம்மளால் வந்து கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் 2 மாதத்துக்கான கேல்குலேஷன் போட சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூனு அதுக்கப்புறம் ஜூலை. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஜூன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா இந்த மே மந்த்துக்கானது 2 monthsக்கு வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஜூனுக்கு ஃபாலோயிங் மந்த்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா கேல்குலேஷனும் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னும்போது பார்த்தோன்னா த பிகினிங் இன்வென்ட்ரி ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் திஸ் பாலிசி. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதே மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த மாதத்தோட ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறது ஜனவரி தான் கொடுத்துருக்காங்க 5,400 அப்படின்றது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன மந்த் இருக்கும், டிசம்பர் தான் இருக்கும். ஸோ டிசம்பர் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜான்வரியோட ஓப்பனிங் பேலன்ஸஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அது அதே பாலிசி தான் 2 months தான் கொடுத்துருக்காங்க இப்போது. ஸோ இப்போ இந்த நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த 5,400 அதாவது ஜனவரி மந்தோட 5,400 ப்ளஸ் பிப்ரவரியோட 5,700. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 11,100 அப்படின்ற ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா மந்த்துக்கும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போது பிப்ரவரி வரும்போது பிப்ரவரி ப்ளஸ்
மார்ச்சுக்கு வரும்போது மார்ச், ஏப்ரல். அதே மாதிரி ஏப்ரலுக்கு வரும்போது ஏப்ரல், மே. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இதில் ஈச் யூனிட் காஸ்ட் அட் ₹10. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஃபார்மேட் படி பார்த்தோன்னா ஸோ க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது சேல்ஸையும் க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த ஆன்சரோட ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் பேர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ அதாவது 18,600 இருந்து 11,100 நம்ம மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வர ஆன்சர் 7,500. ஸோ அந்த 10 காஸ்ட் பர் யூனிட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுக்கான காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ 75,000. அதுக்கப்புறம் பிப்ரவரி இது வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் வந்து 5,700. ஸோ அதோட நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 57,000. மார்ச் இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் வந்து 6,000. காஸ்ட் பர் யூனிட் அதோட 10ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 60,000. ஏப்ரல் 4,500. அதோட காஸ்ட் பர் யூனிட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 45,000. ஸோ இதுதான் இந்த சம்மு. ரொம்ப சிம்பிளான சம். இந்த கொஷின் பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப எலாபரேட்டட் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிளான சம்மு தான். ஸோ இந்த சம்மு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.